மெயினாக வந்துட்டு இந்த டிச் வசதி அப்படிங்கிறது வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா ஒரு 25 நாள் தான் வந்து எங்களுக்கு கேம்பெயின் டைமிங்கே கிடைச்சது. அதிலே பெரும்பாலும் இந்த அளவுக்கு வந்து தொகுதி முன்னேற்றம் சுத்தமாக இல்லாமல் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை வந்து நான் கண்டிப்பாக கொண்டு வருவேன். மெயினாக வந்து இந்த பேசிக் வந்து சரி பண்ணி கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு தடவை நான் அதை தான் சொல்கிறேங்க. இன்றைக்கி தான் உள்ளே வந்திருக்கோம். இந்த செகண்ட்லேருந்து அதுக்கான வேலைகள் வந்து ஏன்னா உள்ளே வரத்துக்கான முயற்சிகள் இத்தனை நாள் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு பிளெஸ்ஸிங்கில் வந்து நம்ம வந்தாச்சு. இதுக்கு மேலே வந்து மக்களுக்கான மெயினாக இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து கவுண்டம்பாளையம் தொகுதியில் வந்து சரியில்லை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 65% வந்து ரூரல் சர்க்குலேஷன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு படிப்படியாக எல்லா வேலைகளும் நம்ம செஞ்சு கொடுப்போங்க. அதில் முதல்ல என்ன அடிப்படை தேவைகள் என்னவோ அந்த அடிப்படை தேவைகளை வந்து குடிநீர் ஆகட்டும், டிச்சு கழிவுகள் ஆகட்டும், ரோடு வேலையாகட்டும், இந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பேசிக் விஷயத்தை ஃபஸ்ட்டு கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. மேடம், கோவையில் வந்து வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கீங்க. மக்கள் உங்களை நம்பி வாக்களிச்சிருக்காங்க. அவங்க என்ன உறுதி கொடுக்குறீங்க? மக்களோட அன்பு வந்து தளபதிக்கும் சரி எனக்கும் சரி என் மேலே இவ்வளோ ஒரு ட்ரஸ்ட் அண்ட் ஃபெய்த் வச்சு பண்ணக்கூடிய மக்களுக்கு அவங்களோட தேவைகள் என்ன நிறையா இடத்துல போய் எனக்கு அது வேணும் இது வேணும் எதுவுமே கேட்கலைங்க. மக்கள் அவங்களுக்கான அடிப்படை தேவைகள் என்னவோ அதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. அதனால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை வந்து செஞ்சு கொடுப்பாங்க. கவுண்டம்பாளையம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. மக்கள் பணியில் செய்கிறதும் மக்களோட ஆதரவு எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாங்க. ஏன்னா வந்து எல்லாரும் அந்த ஒரு டீவியேஷன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. பெண் வேட்பாளர் நம்மளால் வந்து சக்ஸஸ் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஒரு உதாரணம் நான். இன்னொன்று என்ன அப்படின்னா வந்துட்டு மெயினான விஷயம் வந்து தமிழக வெற்றி கழகம் த்ரூவில் வந்து ஒரு பெண் வேட்பாளராக நான் வந்ததுனால எனக்கு வந்து அந்த ஃபுல் சப்போர்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக கிடைச்சதுங்க. அதனால் மக்கள் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் சரி பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கும்போது நீங்கள் ஈஸியாக நான் அணுகலாம். பெண்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, ஆண்களுக்கும் கூட.